இருக்கக்கூடிய சேதாரங்கள், செலவுகள். ஒருத்தருக்கு எப்போவுமே ஒருத்தர் கேள்வியை கேட்டாங்க, நீங்கள் ஜாமக்கோல் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கவிப்பு எந்த வீட்டில் இருக்கோ அந்த இடத்துனால செலவு இருக்குன்றதை சொல்லிட்டு நீங்கள் பலனை முடிக்கணும். எப்போவுமே கவிப்பை சொல்லாமல் எப்போவுமே நீங்கள் ஜாமக்கோளுடைய ஆருடத்தை முடிக்கக்கூடாது. ஏன்னா கவிப்பு அப்படி உதாரணமாக கவிப்பு 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடம் அப்படின்றது தனம். ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு தொல்லை இருக்க போகுது, இல்லை செலவு இருக்க போகுது. இல்லை 11ஆம் இடத்துல இருக்குது, லாபத்தில் கொஞ்சம் அடி வாங்குவீங்க. இல்லை கவிப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது, எதிரிங்க கிட்ட உங்கள் காசு போய் சேரும். இல்லை எதிரிங்களால் கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். கவிப்பு 4ல் இருந்தால் தாயாரால் ஏதோ ஒரு தொல்லையோ, இல்லை தாயாருக்கு ஏதோ ஒரு தொல்லையோ அப்படின்ற மாதிரி கவிப்பை சொல்லி முடிக்கணும். 9ஆம் இடம் அப்படின்னும் போது அது அப்பா இல்லையா. ஸோ அப்பா அப்படின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு செலவுகள், இல்லை ஏதோ